பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 15வது வசனத்திலே, யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, யோசபாத் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பிரியமான மனுஷனாக தனக்கு முன்பாக உள்ள எல்லா விக்கிரக தோப்புகள், தனக்கு முன்னால் உள்ள எல்லா மேடைகள், பாவ செயல்களை எல்லாவற்றையும் அகற்றின பொழுது யோசபாத்தினுடைய அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவர் அங்கே கொடுத்தார். அது மாத்திரம் அல்லாமல் யோசபாத்துக்கு அந்த ஜனங்கள் எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்தார்கள். இப்படியாக யோசபாத் வர வர விருத்தி அடைந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த மற்றொரு தேசத்தார்கள், அம்மோன் புத்திரர், மோவாப் புத்திரர், இப்படியாக இவர்கள் இந்த யோசபாத்தையும் அவனுடைய ராஜ்ய பாரத்தையும் எப்படியாவது எதிர்க்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போட்டியிட்டு வந்தார்கள். எப்படியாவது யோசபாத்தையும் அந்த ஜனங்களையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். இந்த செய்தியை யோசபாத் கேட்ட மாத்திரத்திலே அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு தேவனை தேட ஆரம்பித்தான். யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். உபவாசம் இருந்து அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். யோசபாத் கர்த்தருக்கு பயந்தாரு, ஜெபிக்க ஆரம்பித்தார். முக்கியமான ஒரு காரியம், ஜெபிக்க ஆரம்பித்தார். தன் மாம்சீக பிரகாரமாக நான் இருக்கிறேன், என் ஜனங்கள் இருக்கிறார்கள், அவர்களை அழிக்க எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கல. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், இந்த யுத்தத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தார். உபவாசம் இருந்து தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். இப்போ யோசபாத்துக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை தான் இது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது என்னுடையது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிமித்தமாக யோசபாத் செய்தது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை நல்லா துதிக்க ஆரம்பித்தார். அவர்கள் துதிக்க 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 ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக யாரெல்லாம் படையெடுத்து வந்தார்களோ, யாரெல்லாம் யோசபாத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தார்களோ, அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பி அவர்களே வெட்டுண்டு தங்களை மாய்த்து கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க, முழு விசுவாசத்தோடு இருக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால், உங்கள் விசுவாசத்தை முழு மனதோடு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக வேண்டும் என்று சொன்னால், நான் உம்மோடு கூட இருக்க வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, இந்த யுத்தத்தை நீங்கள் பார்த்து கொள்வீராக என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் ஜெபித்து பாருங்க. உங்கள் வீட்டிற்கு விரோதமாக எழும்புகிற சில யுத்தங்கள், உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக எழும்புகிற சில யுத்தங்கள், உங்கள் வேலைக்கு விரோதமாக, உத்தியோகத்திற்கு விரோதமாக எழும்புகிற சில யுத்தங்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். நீங்க கர்த்தர் சமூகத்திலே உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படுவீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களையும் விரோதங்களையும் என் ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்க காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபித்து பாருங்க. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பார். God bless you.